அவர் தான் சொல்றாரு, என் மக்கள் விவசாய மக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் விவசாய அமைச்சர் பத்தாது, 3 விவசாய அமைச்சர்களை போடுங்கன்றாங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்க கடைக்கு போய் ஒரு சட்டை வாங்குறீங்க, அந்த சட்டைக்கு நீங்க விலை சொல்வீங்களா, கடைக்கார் விலை சொல்லுவாங்களா? கடைக்கார தானே விலை சொல்லுவாங்க, வேற யாரா விலை சொல்லுவாங்களா? கிடையாது. ஆனால் நீங்கள் விளைவிக்கும் உங்க பொருளுக்கு யார் விலை சொல்றா? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க, வேற யாராவது ஒருத்தர் தான் அதுக்கு விலை சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? விவசாயி அவன் வேர்வை சிந்தி அவங்க போய் அல்ல, ஆண்கள் மட்டும்தான் விவசாயம் பண்றாங்களா? அதிகமாக பெண்களும் விவசாயிகளா இருக்கிறீங்க. அதனாலதான் விவசாயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா இன்றைக்கு அதிகமான பெண்கள் வேலை செய்யும் தொழில் எதுனா அது விவசாயம் தான். விவசாயத்துலதான் அதிகமான மகளிர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். உங்க உரிமை என்ன? உங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்துடைய கடமை, அதை அவங்க கொடுக்கணும். தண்ணி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா வெட்டு அறிவிப்பு தான். எப்ப வந்தாலும் அறிவிச்சுட்டு போயிட வேண்டியது. ஒரே ஒரு விஷயம் கூட செய்யறது இல்ல. வாய் அடைக்கிறதுக்கு 1000 ரூபாய் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, எலெக்ஷன் போது இன்னும் கொஞ்சம் பரிசு, அதான் கொடுப்பாங்க. ஆனா அது பரவாயில்ல, அந்த விஷயம் அடுத்தது. இத சொல்ல வந்துட்டேன். இந்த மாதிரி விவசாயத்துக்கு 3 அமைச்சர்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு நீர்வளத்துக்கு ஒரு அமைச்சர், அதாவது இரிகேஷன் சிஸ்டம்க்கும், அதே போல தோட்டக்கலை. இப்ப மலர் விவசாயம் தானே இங்க அதிகமா பண்றோம். கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பூக்கள் விவசாயம், இது பருத்தி, நெல்லெல்லாம் ரொம்ப கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் இங்க பண்றோம். இதையெல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விற்பது? இதுக்கெல்லாம் தொழிற்சாலை வேணும்ல, ஒரு தொழிற்பேட்டை அமையணும். இந்த சிப்காட் தொழிற்பேட்டை தர்மபுரியில கொண்டு வந்ததற்கும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த அழுத்தம் தான், வேற யாருமே கிடையாது. அதுவும் விளைநிலங்களை எடுக்கக்கூடாது, தரிசு நிலங்களை தான் எடுக்க வேண்டும் என்று உறுதியாக நின்று, அப்படிப்பட்ட தரிசு நிலங்களை மட்டுமே வைத்து 1700 ஏக்கர் அங்க சிப்காட்டுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் அங்க தொழிற்சாலைகள் வரவில்லை. கண்டிப்பாக வரும், ஒரு நாள் வந்தா வேலை கிடைக்கும். அதே போல இந்த பகுதியிலேயும் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். குளிர்பதன கிடங்குகளா இருக்கட்டும், இல்ல தக்காளி நிறைய, எனக்கு தெரிஞ்சு 1 ரூபாய் 1 கிலோ தக்காளி. ஒரு சில சமயத்துல சென்னையில தக்காளி சட்னியே பண்ண மாட்டோம் நாங்கெல்லாம். ஏன்னா விலை அவ்வளோ விற்கும். ஐயோ 1 கிலோ வாங்கி எப்படி பண்றது, அவ்வளோ விலை விற்கும். ஒரு சமயம் பார்த்தா இங்க 1 கிலோ தக்காளி 1 ரூபாய்க்கு வித்து இருக்குது. அதை பறிக்கிற கூலி கூட வராது இல்லையா? அதனால அப்படியே மரத்துல இருந்து கொட்டி, செடியில இருந்து கொட்டி அழுவி போன படக்காட்சியெல்லாம் நானே பார்த்தேன். அப்படி இருக்குது. இந்த தக்காளி எல்லாம் சாசா விற்கக்கூடிய, அதை மதிப்பு கூட்டி அதை வேல்யூ ஆடடா பண்ணா அதற்காகவே ஒரு அமைச்சர்கள் போடலாம். அதாவது விவசாயத்துறைக்கு வேளாண் துறை அமைச்சர், வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கென்றே இன்னொரு அமைச்சரை போடணும். அப்படின்ற நல்ல நல்ல திட்டங்களை மருத்துவர் அன்புமணி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நம்ம விவசாயத்துக்கு கொண்டு வரணும். அதற்காக தான் உங்க அன்புமணி உங்களோட என்னைக்குமே இருக்கிறார்.